கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் கடவுளால் படைக்கப்பட்டோமா, இல்லை என்றால் தாழ்வான உயிரினத்திலிருந்து உருவானோமா? Are we created by God or are we coming out of a evolutionary process? இந்த கேள்விக்கான பதிலை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தில் முதலாவது விசுவாசத்தினால் தேவன் இந்த உலகை சிருஷ்டித்தார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ பரிணாம வளர்ச்சி, இவல்யூஷனரி ஹைப்போதெசிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இன்றைக்கி பாட புஸ்தகங்களும் சரி, பொதுவாக பல மனிதர்கள் மத்தியிலும் சரி, மனிதன் ஒரு தாழ்வான உயிரினத்திலிருந்து, குரங்கிலிருந்து வந்தான் என்ற ஒரு கூற்று அதிகமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அதை குறித்து நிறைய பேசலாம். ஆனால் இந்த இவல்யூஷனை குறித்து நான் படித்தபோது நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், இவல்யூஷன் என்பது யூகத்தின் அடிப்படையில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி மைட் பி, அது இருந்திருக்கலாம், இருந்திருக்கக்கூடும் என்ற வார்த்தையை தான் அறிவியலில் இந்த இவல்யூஷன் சம்பந்தமாக பயன்படுத்துவார்கள். there is no certainty, நிச்சயமான கூற்று என்று ஒன்றுமே இல்லை. இந்த இவல்யூஷனை குறித்து இதுவரை நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்று எதுவுமே கிடையாது. நிறைய ப்ரூஃப்ஸ் அவங்க வைத்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு எதிரான பல சான்றுகள் இருப்பதனால தான் இன்றைக்கும் ஆங்கிலத்தில் இவல்யூஷனரி ஹைப்போதிசிஸ் என்று சொல்வார்கள். அதாவது பரிணாம வளர்ச்சியை குறித்த கூற்று. ஏன்னா அது இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்பதற்கு பல சயின்டிஸ்ட், இப்போ நமக்கு சயின்ஸ் அதிகமாக தெரியாது, நம்ம பாடப்புத்தகத்தில் படித்தது தான், ஆராய்ச்சி செய்த அநேக சயின்டிஸ்ட், அதுலேயும் ஒரு சிலவங்க நாத்திகர்களாக இருந்தவர்கள், சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்தது நிமித்தமாக விசுவாசிகளாக மாறியிருக்கிறார்கள். இந்த வசனத்தில் தேவன் எப்படி உலகத்தை படைத்தார்? இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அது தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்பதின் பொருள் எபிரேய மொழியிலே ஆதியாமம் 1:1 பெர்ஷித் பாரா எலோஹிம் என்று தொடங்கும். அதனுடைய மொழியாக்கம், ஆதியிலே தேவன் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். நம்ம தமிழ் மொழியில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. எதிலிருந்து அவர் சிருஷ்டித்தார்? டிட் ஹி ஹாவ் எனி சோர்ஸ்? அவருக்கு ஏதாவது இருந்ததா? அதை வைத்து, இப்போ மனிதனை அவர் உருவாக்கினார் என்றால் களிமணினால் மனிதனை உருவாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்த போது ஒன்றும் இல்லாமையிலிருந்து, இட் வாஸ் நாட் தேர், அது சுத்தமாக இல்லை, இல்லாமையிலிருந்து ஒரு காரியத்தை தேவன் உருவாக்குகிறார். அதுதான் எக்ஸ் நிஹிலோ கிரியேஷன் என்று சொல்வார்கள். ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அது தேவனுடைய வல்லமையினால். சிருஷ்டிப்பு என்பது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறது. ஆகையினால் தான் வேதம் சொல்லுது, ஆகாய மண்டலங்கள், வானங்கள் தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவன் நம் சிருஷ்டிகர் என்பதை நாம் விசுவாசிப்பது நம்முடைய விசுவாசத்தின் முதல் பகுதி. இன்றைக்கி சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் பரிணாம வளர்ச்சியும் நம்புவோம், கடவுளையும் நாங்கள் நம்புவோம், ரெண்டும் ஒன்றா சேர்ந்து போகும்னு சொல்லி நினைக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இது ரெண்டும் எப்பொழுதும் ஒன்றாக பயணிப்பதில்லை. ஏனென்றால் பரிணாம வளர்ச்சி என்பது தேவன் இல்லை, கடவுள் இல்லை என்ற கூற்றின் அஸ்திபாரத்திலிருந்து வெளிப்படுவது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சார்ல்ஸ் டார்வின் அவர்கள் பரிணாம வளர்ச்சியை போதிக்க கிடையாது. கிமு 400ஆம் ஆண்டிலே எபிக்யூரியஸ் என்ற ஒரு கிரேக்க தத்துவ ஞானி இதை குறித்து பேசியிருக்கிறார். கடவுள் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உருவாகிற்று, ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் நோக்கம் என்று ஒன்று இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பின் விளைவுகள் இருக்குதுங்கிறத உணர்ந்து ஜாக்கிரதையாக வாழ்ந்துக்கோங்க. நம்ம மரித்ததுக்கு அப்புறமேலும் மறுவாழ்வு என்று ஒன்று இல்லை என்று எபிக்யூரியஸ் என்பவர் கிமு 400ஆம் ஆண்டிலே இதை குறித்து பேசியிருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா தேவன் இல்லை என்று மதிக்கேடன் சொல்கிறான் என்று சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதாவது கிமு 1000ஆம் ஆண்டிலே இந்த எண்ணம் மனிதன் மத்தியிலே இருக்கிறது.
ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மனிதன் தானாக தோன்றினான், எல்லாமே அதுவாக தோணுச்சு அப்படிங்கிறது ஏதோ சமீபத்த காலத்தில் அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்த ஒரு கூற்று என்று நினைக்கிறார்கள். இல்லைங்க அன்பானவர்களே, அதற்கு இன்றைக்கு இருக்கிற பேர் பரிணாம வளர்ச்சி. ஒருவேளை கிமு 400ஆம் ஆண்டிலே எபிக்யூரியனிசம் என்று அதை அழைத்தார்கள். கிமு 1000 ஆண்டிலே அதை நாத்திகம் என்று அழைத்தார்கள். இப்படி கடவுளை மறுப்பவர்களுடைய கொள்கைதான் பரிணாம வளர்ச்சி. சரி, ஏன் அவங்க இதை பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி இந்த உலகத்தில் அறிவியல் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே மனித குலத்திற்கு எதிராக இருக்குது. இப்போ நம்ம விவசாயமே எடுத்துக்கலாம். கேன்சர் வரத்துக்கு காரணம் என்னது? பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான் இன்றைக்கி மனுஷனுக்குள்ளாக நிறைய கேன்சர் போன்ற பெரும் வியாதிகளை கொண்டு வருது. இன்றைக்கி திருமணம், நான் ஒருத்தரை திருமணம் செய்தலாம், அவங்கள தள்ளி விட்டுடலாம், விவாகரத்து பண்ணலாம். ஏன்னா எனக்கு மேலே எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டப்படி வாழ்வேன், என்னுடைய சந்தோஷம்தான் முக்கியம். ஏன் என்னுடைய சந்தோஷம் முக்கியம்? ஏன்னா மரணத்துக்கு அப்புறமேல் ஒன்றுமே கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும். அவர் என்ன நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். இப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னா நான் என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? அதுக்கு அறிவியல் மூலமாக ஒரு ரீசன், தங்களுடைய கொள்கைகளை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் வைத்திருக்கும் ஒரு கூற்று தான் இந்த பரிணாம வளர்ச்சி. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் தெளிவாக கூறியிருக்கிறது. ஆண்டவர் தான் சிருஷ்டிகர் என்பதற்கு பல ஆதாரங்கள் நாம் தேடினால் நமக்கு கிடைக்கும். அதனால தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியன் சொல்கிறாரு, விசுவாச வாழ்க்கையின் முதல் படி கடவுள் என்னுடைய சிருஷ்டிகர், நான் அவருடைய படைப்பு என்பதை உணர்வதன் மூலமாக தொடங்குகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். குரங்கிலிருந்தோ தாழ்வான ஒரு உயிரினத்திலிருந்தோ நாம் வந்தவர்கள் அல்ல. நாம் மிகவும் விசேஷமானவர்கள். நாம் நம்முடைய தாயின் வயிற்றிலே தேவனுடைய ஞானத்தினால் படைக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவன் மீது நமக்குள்ள அன்பையும் மனிதர் மீதும் சிருஷ்டிப்பின் மீதும் நமக்கு இருக்கிற அக்கறையும் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினார். எத்தனை உன்னதமான கர்த்தர் நமக்குண்டு. அந்த கடவுளை பற்றி கொண்டு வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன்.